41 பேரோட குடும்பமும் இங்கிருந்து கிளம்பி சென்னை ஆமாம் போய் அவரை சந்திச்சிருக்கீங்க. ஆமாம். உங்களுக்கு ஒரு வருத்தமோ, ஒரு கோவமோ, என்னடா அவரால் இவங்கள வர முடியலைங்க. நான் வந்திருந்தாருன்னா எங்களை வந்து பார்த்துருப்பாரு. ம். அவரால் வர முடியாத சூழ்நிலைக்கு தான் அவர் வந்து எங்களை அவரு செலவில் எங்களை ₹1 செலவு பண்ணாமல் இங்கேருந்து எங்களை கட்சிக்காரங்க மூலியமா வச்சு அங்கே கூட்டிகிட்டு போனதுக்கு காரணம் அவர் வர முடிஞ்சா அவர் இங்கே வந்திருப்பாரு. ம். அவரால் வர முடியாத சூழ்நிலைக்கு வசம் தான் எங்களை அங்கே கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு. ம். 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 அதனால எங்களுக்கெல்லாம் வந்து கோவமே இல்லைங்க. துளி கூட கோவம் இல்லை. சரி. பண்ணாத தப்புக்கு எதுக்குங்கண்ணா கோவம் வரும் உங்களுக்கு சொல்லுங்க. ம். ம். வேற என்னம்மா? வேற என்ன சொன்ன? கடைசியா என்ன சொல்லி அனுப்புனாங்க? இன்சூரன்ஸ் போட்டதா நாங்க கேள்விப்பட்டோம். இன்சூரன்ஸ் யாருக்கு? போட்டிருக்காங்கண்ணா. எனக்கு போட்டிருக்கிறாங்க. பாப்பாவுக்கு தம்பிக்கு 2 பேத்துக்கு போடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அந்த இதுலேருந்து அந்த இதில் என்னமோ ஜேபிஆர். அந்த இதுலேருந்து அமௌண்ட் போட்டிருக்காங்கண்ணா. போன ஓகே. மாதம் அவங்க வாங்கிட்டு போன உடனே அந்த 1 மணி நேரத்துல எங்களுக்கு அமௌண்ட் ஏறிக்கிச்சுங்க. சரிம்மா. விஜய் அவர்களே அந்த இன்சூரன்ஸ் போட்டத உங்களுக்கு குடுத்தாங்க. அந்த நகல் குடுத்ததா? ஆமாங்கண்ணா. அவரே கொடுத்தாரு. அவர் ஓகே. கையிலேயே கொடுத்தாரு. ஃபோட்டோ இது எல்லாம் வச்சு அவரே கொடுத்தாரு எங்களுக்கு. ஆ. 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 வேற ஏதாவது பேசுனீங்களாம்மா? அவர்ட்ட ஏதாவது சொல்லணும்? இல்லைங்கண்ணா அவ்வளோதான். சரி. வேற எதுவும் புகைப்படம் பேச எடுத்துக்கிட்டீங்களா குடும்பத்தோட சேர்ந்து அவரோட? எடுத்தாங்கன்னா அது வந்து அனுப்பிச்சு வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. அதுவுமே வந்து அவரு ஃபோட்டோ குடுத்தாரு அவரு? கொடுத்துட்றேன்னு எதுவுமே சொல்லியிருக்கிறாங்க. கேட்கல. இல்லைங்கண்ணா அவரே தான் சொன்னார் கொடுத்துட்றேன் அப்படின்னு. சரிம்மா. விஜய தாண்டி அங்க மற்ற நிர்வாகிகள பார்த்திருப்பீங்களா? ஆமாங்க. இங்கிருந்து அழைச்சிட்டு போனதா இருக்கட்டும், கண்டிப்பா. அங்க உங்கள பார்த்துக்கிட்டது, ரூம் ஆமாங்க. வசதிகள். ஸோ எப்படிம்மா அந்த தமிழக வெற்றி கழகத்த பொறுத்தவரைக்கும் அவங்க எப்படி உங்கள அங்கேயும் பார்த்துக்கிட்டாங்க? அது வந்து வேற ஒரு இப்போ வந்து எப்படி சொல்கிறதுங்கண்ணா, வேற ஒரு குடும்பம் இல்ல. நம்ப குடும்பம் எல்லாமே நம்ப குடும்பம் அப்படிங்கிற மாரி தான் ஒவ்வொரு விஷயமுமே வந்து பார்த்துக்கிட்டாங்க. வேற ஒரு மனுஷன் மாரியே அவிங்க நெனச்சுக்கல. நம்ப சொந்த பந்தம் எல்லாமே அப்படிங்கிற மாரி தான் அவிங்க வந்து பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு பொறுத்த அளவுக்கு அவிங்க எல்லாம் ஒரு ஒரு இதாவோ, அப்படியோ, இப்படியோ அப்படிலாம் எதுவுமே பார்த்துக்கல. எல்லாம் "என்னம்மா வேணும் உங்களுக்கு? சாப்பிட்டீங்களா? அந்த நேரத்துக்கு சாப்பிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி அவிங்களே வந்து பார்க்கறது, கேட்கறது எல்லாமே ஒரு இதா தான் பார்த்துக்கிட்டாங்கங்க. நல்லபடியா தான் பார்த்துக்கிட்டாங்க எங்களுக்கு வந்து. ஓகேம்மா. இது வந்து அதான் சொன்னேன். அந்த வந்து விரக்தியா அந்த 41 பேருக்குமே எல்லாருமே அக்கம் பக்கத்துல இருந்து எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் வந்து அடிக்கடி சாப்பிட்டீங்களாம்மா? டீக்கு ஏதாவது கொண்டு வரட்டா? ஏதாவது சாப்பிட்றீங்களா? அப்படின்னு சொல்லி பிள்ளைங்ககிட்ட, எங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டயுமே ஒரு அன்பா தான் பழகுனாங்களே ஒழிஞ்சு, ஒரு கோபமோ, ஒரு இதோ எதுவுமே இல்லைங்க.